இன்றைய ஆன்மீக தகவல். பொதுவாக ஒருவரை வாழ்த்தும் போது அந்த வாழ்த்தானது நேரடியாக அவருக்கு சென்று அவருடைய வாழ்க்கையிலே அந்த வாழ்த்தானது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். எப்போதுமே அதனால்தான் எல்லோரிடமும் எந்த ஒரு கெட்ட வார்த்தையையும் நாம் வாங்கிவிடக்கூடாது என்று பெரியோர் சொல்வார்கள். யார் வாயிலேயும் விழக்கூடாது. இந்த வார்த்தையை சகஜமாக நம்முடைய முன்னோர் நமக்கு சொல்லிக் கொடுப்பார்கள். யார் வாயிலையும் விழக்கூடாது என்று. காரணம், நம்முடைய பேச்சுக்கு ஒரு சக்தி உண்டு. குறிப்பாக பெரியவர்கள், நல்ல பக்திமான்கள், அனுதினமும் பூஜை செய்பவர்கள், பொய் பேசாதவர்கள், பிறருக்கு துரோகம் நினைக்காதவர்கள், இவருடைய வாக்குகளுக்கெல்லாம் மிகுந்த சக்தி உண்டு. அப்படி வாழ்பவர்களுடைய வாயிலே நாம் விழும்போது, அதாவது அவர்கள் நம்மை ஏதானும் தகாத வார்த்தைகளிலே திட்டும்போது அது நம்மை 10 மடங்கு தாக்கிவிடும். அதே அவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கும்போது அந்த ஆசீர்வாதமானது நமக்கு 100% நல்ல பலனை கொடுக்கும். அதனால்தான் சிறியோர் பெரியோரை பார்க்கும்போது வணங்க வேண்டும் என்று சொல்கின்றார்கள். நல்லா இரு என்ற அந்த வார்த்தைக்கு மிகுந்த சக்தி உண்டு. திருமணம், நிச்சயதார்த்தம், குழந்தையுடைய ஆயுஷ்ய ஹோமம், சீமந்தம், இவற்றுக்கெல்லாம் பெரியவர்கள் வந்து ஆசீர்வாதம் செய்கின்றார்கள் அல்லவா? இந்த ஆசீர்வாதத்தை இப்படித்தான் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு முறையும் இருக்கின்றது. இன்றைக்கு நாம் பல திருமணங்களிலே பார்க்கின்றோம். அக்ஷதையை எங்கோ ஒரு 200 அடி தள்ளி பெரிய ஹாலாக இருக்கும். இந்த ஹாலிலே பின்னாடி ரோவில் இருக்கிறவர் அப்படி போடுவார். அக்ஷதை போடுதல் என்பது மணமக்களை மனமு வந்து வாழ்த்துவது. அந்த அக்ஷதை அவர்களுடைய தலையிலே போட வேண்டும். ஆனால் இங்கே எங்கேயோ இருந்து கொண்டு கடமைக்கு இப்படி தூக்கி போடும்போது அந்த அக்ஷதையானது கீழே விழுகின்றது, பலருடைய கால்களிலே படுகின்றது. இது அந்த திருமண வீட்டாருக்கு கெடுதலை ஏற்படுத்தும். ஆகவே அக்ஷதையை நாம் எங்கோ இருந்து கொண்டு அப்படி தூக்கி போடக்கூடாது. முடிந்தால் மணவரைக்கு சென்று அருகே சென்று மணமக்களின் தலைமையிலே இப்படி அக்ஷதையை தூவி பல்லாண்டு காலம் வாழ்க, தீர்காயுஷ்மான் பவா என வாழ்த்தலாம். எங்கிருந்து கொண்டோ அக்ஷதையை தூக்கி போடக்கூடாது. பூஜைகளின் போது ஒரு அற்புதமான மந்திரத்தை, மங்கள சொல்லை பயன்படுத்துவார்கள். மங்கள சொல்லை பயன்படுத்தி தீர்காயுஷ்மான் பவா என சொல்லி வாழ்த்துவார்கள். இந்த அக்ஷதைக்கு மிகுந்த சக்தி உண்டு. பூஜைகளிலேயும் திருமணங்களிலேயும் சுப நிகழ்வுகளிலேயும் இதற்கென, அதாவது அக்ஷதைக்கென தனி இடமே அளிக்கப்பட்டிருக்கின்றது. இதனுடைய தாத்பரியம், அதாவது அர்த்தம் என்ன என்று பார்த்தோமானால், ஷதம் என்ற வார்த்தைக்கு குத்துவது அல்லது இடிப்பது என்று பெயர். அக்ஷதம் என்றால் இடிக்கப்பட்டது என்று பொருள். உலக்கையாலே இடிக்கப்படாத முனை முறியாத அரிசியை அக்ஷதை என சொல்வார்கள். முனை முறிந்த அரிசியை கொண்டு அக்ஷதை தயாரிக்கக்கூடாது. முனை முறியாத அரிசியோடு மஞ்சளை ஏன் இணைக்கின்றோம் என்றால், பூமிக்கு மேலே விளையும் பொருள் அரிசி, பூமிக்கு கீழே விளையும் பொருள் மஞ்சள். இந்த இரண்டையும் இணைக்க பயன்படுத்துவது தூய பசு நெய். இப்படி இந்த இரண்டையும் கலந்து அந்த அக்ஷதையை தயாரிக்கின்றார்கள். சந்திரனுடைய அம்சம் கொண்ட அரிசி, குருவினுடைய அம்சம் கொண்ட மஞ்சள், மகாலட்சுமியினுடைய அருள் கொண்ட அம்சம் கொண்டது நெய். இவையாவும் ஒன்று சேரும்போது அங்கே ஒரு நல்ல அதிர்வு அலை உண்டாகி அந்த இடமே சுபிக்ஷமாகும் என்பது நம்பிக்கை. வெள்ளை அரிசியோடு மஞ்சள் கலந்து நெய்யை சேர்த்து இந்த மினுமினுப்போடு விளங்கும் இந்த அக்ஷதையை பெரியோர்கள் அவர்களுடைய நல்ல எண்ணங்களை சுமந்து கொண்டு நம்மேல் விழுகின்ற ஒரு வாகனமாக இந்த அக்ஷதை இருக்கின்றது. அது மட்டும் அன்றி, அரிசியை உடலாகவும், மஞ்சளை ஆன்மாவாகவும், நெய்யை தெய்வ சக்தியாகவும் ஆன்றோர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இப்படி உடல், ஆன்மா, தெய்வம்சத்தோடு இணைந்து உங்களை நாங்கள் வாழ்த்துகின்றோம். நீங்கள் ஆள்போல் தடைத்து
அருகுபோல் வேரோடி வாழ வேண்டும் என பெரியோர் அந்த தம்பதிகளை ஆசீர்வதிக்கின்றார்கள். இப்படி எல்லா பெரியவர்களுடைய அந்த ஆசீர்வாதமும் ஒன்று சேருகின்ற அந்த வேளையிலே தம்பதிகளுக்கு இறையருள் பூர்ணமாக கிடைக்கின்றது. திருமணங்களிலே மணமக்களை வாழ்த்துவதற்கு மலர்களை விட இந்த அக்ஷதைக்குத்தான் முக்கியத்துவம். ஆகவே இந்த அக்ஷதையை கொண்டு அந்த மணமக்களை வாழ்த்தும்போது அந்த வாழ்த்தானது 100% உண்மையாகின்றது. வாழ்த்துக்களை பெறுகின்ற மணமக்கள் பல்லாண்டு பல்லாண்டு வாழ்ந்து தங்களுடைய சந்ததியை விருத்தி செய்து அடுத்து வருகின்ற தலைமுறையை நல்ல முறையிலே வளர்ப்பதற்கு இந்த வாழ்த்துக்கள் ஒரு பேருதவியாக இருக்கின்றது. ஆகவே வாழ்த்துவது என்பது, குறிப்பாக அக்ஷதையை போட்டு வாழ்த்துவது என்பது ஏதோ அரிசியை மேலே தூவுவது அல்ல. அதற்குள் இத்துணை காரணங்கள் இருக்கின்றது. அரிசியும் மஞ்சளுமான மணமக்களை இணைக்கின்ற பசு நெய்யாக பாசமிகு உற்றார் உறவினர்கள் இருக்கின்றார்கள். இதுதான் இந்த அக்ஷதையினுடைய லௌகீக தத்துவம். உற்றார் உறவினர்கள், பெரியோர்கள், நண்பர்கள் என அனைவரும் மணமக்களை வாழ்த்தும் போது அங்கே தெய்வ அம்சம் குடியிருந்து அவர்களை வாழ்த்துகின்றது, அவர்களுக்கு ஆசி கூறுகின்றது. ஆகவே அடுத்த முறை திருமணத்துக்கு செல்லும்போது அந்த அக்ஷதையை வாங்கும்போது மனமுவந்து வாங்கி அதனை மணமக்களுடைய தலையிலே போட்டு அவர்களை ஆசீர்வாதம் செய்யுங்கள். இங்கிருந்து கொண்டே தூக்கி போடாதீர்கள். நன்றி, வணக்கம்.